நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. வணக்கம். நாங்க திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் நெய்துவயல் கிராமத்துல சானார்பாளையம் வேட்டைக்காரர் தெருன்ற இடத்துல 68 குடும்பங்கள் 100 வருட காலமா 4-5 தலைமுறைகளா நாங்க பாரம்பரியத்தோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லா குடியுரிமை ஆவணங்களோட நாங்க காலகாலமா குடியிருக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட புகார்கள் கொடுத்துட்டோம். எங்களுக்கு பட்டா வழங்க கோரி எல்லாமே இங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் தினந்தோறும் மர ஏற தொழில் செய்கிற மக்களும் தினக்கூலிகளாக தான் இருக்கிறோம். இது குறித்து நாங்கள் ஒரு தனிநபர் போலியான ஒரு அறக்கட்டளை வச்சுக்கிட்டு தனித்தனி நபர்கள் மேலே பல வழக்குகளை உரிமையல் நீதிமன்றத்தில் தொடுத்து அதை எக்ஸ்பார்ட்டி என்ற பேரில் வீடுங்களை இடிக்கிறது கிட்டத்தட்ட 2009 இருந்து 16 வருட காலமாக செஞ்சுட்டு இருக்கிறாரு. எல்லாமே ஏழ்மையான மக்களாக இருக்கிறதுனால எங்களுக்கு நீதிமன்றங்களை சென்று வழக்காட கூட ஒரு நிதி ஆதாரம் இல்லாமல் ஏழ்மையில் நாங்கள் இருக்கிறோம். அந்த ஏழ்மையான மக்கள் மேலே போட்ட கேஸுக்கு எஸ்பார்ட்டியின் அடிப்படையில் தினந்தோறும் ஜேசிபி கொண்டு வந்து இடிக்கிறது, லஞ்சம் கொடுத்து புகார் கொடுத்து கூலி ஆளுங்களை ஏவி விடுறது, இந்த வேலைகளை மோகன சுந்தரம்ன்ற ஒரு செட்டியார் தனிநபர் பண்றாரு. இந்த நிலம் முழுவதுமே HRNCக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி HRNCல அறநிலைத்துறை போர்டு வச்சிருக்கு. அதையும் மீறி அவர் எங்களுக்கு மேலும் மேலும் எங்களை துன்புறுத்திட்டு இருக்கிறாரு. இதுல தமிழக அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, இது 100 வருட காலமா குடியிருப்பு மக்களோட ஆதாரத்தின் அடிப்படையில உரிய விசாரணை செஞ்சு வெகு விரைவில் எங்களுக்கு பட்டா வழங்கணும் என்று இங்க இருக்கிற கிராம மக்கள் மூலியமா நாங்க கோரிக்கை தமிழக அரசாங்கத்துக்கு வைக்கிறோம். என் பேர் முனிவேல், நான் அந்த பகுதியில் இருக்கிறேன். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதே பகுதியில் மெயினா ஆல்ரெடி மனு கொடுத்துருக்காரு. தனிநபர் போலியா ஒரு அறக்கட்டளை வச்சிருக்காரு. அந்த அறக்கட்டளை எடுத்துட்டு அவருக்கு எந்த தனிநபர் ஆவணமே கிடையாது. ரெவன்யூ கட்டாரில் தற்காலிக தர்ம கட்டாரம் தான் இருக்கு. அவர் இதை வச்சுட்டு போலியா ஒரு 10 மேலே தனித்தனியாக வழக்குகளை போட்டு நாங்கள் 100 தலைமுறையாக குடியிருக்கோம். 100 வருஷமாக குடியிருக்கிறோம். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லா இதுவுமே நாங்கள் குடியிருப்பு எல்லாம் வச்சிருக்கோம். என்ன பண்ணுறாரு, தன்னந்தனியாக இல்லை கீழ்கட்டில் இருக்காரு. இவருக்கும் அறக்கட்டளைக்கு சம்மந்தம் இல்லை, அங்கே தர்மமும் நடக்குது, ஒன்றுமே நடக்குது. இவர் ஒருபோதெல்லாம் தனிநபர் மேலே தனித்தனியாக கேஸை போட்டு ஒரு சில கேஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு உங்களுக்கு இது உரிமை இல்லை, உரிமையான ஆவணங்கள் உங்களுக்கு எதுவுமே டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. 2009 ஒரு ஜெயராமேஸ்வரர் போட்ட கேஸ்லாம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி அவர் என்ன பண்ணுறாரு, யாரெல்லாம் ஏழ்மையாக இருக்காங்களோ அந்த மக்கள் மேலே கேஸை போட்டு அவங்க கேஸை கூட நடத்த முடியாத அளவுக்கு அவங்க ஏழ்மை இருக்கும்போது அந்த எக்ஸ்பர்ட்டியான கேஸ் வச்சு அவர் எவிக்ஷன் வந்துட்டாங்க. இது வரைக்கும் 4 முறை எவிக்ஷன் வந்திருக்காங்க. அவங்க வீடு இடிக்கிறது, வீடு இடிக்கிறது சர்வே பண்ணியிருக்காங்க. அவங்க வீடு சம்பந்தப்படாத வீடு உள்ளதான் போய் இல்லாத ஆர்டர்லாம் நேற்று கொடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கு பொதுமக்கள் போய் கேட்டால் உங்ககிட்ட நாங்கள் ஆர்டர்லாம் காண்பிக்க முடியாது, நீங்கள் யாருன்னு தெரியாது. நாங்கள் 67 குடும்பங்கள் இருக்கோம், கிட்டத்தட்ட 100 தலைமுறையாக இருக்கிறோம். இது குறித்து நாங்கள் மக்கள் குறைக்கிறதுல கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், RDO பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், தாசில்தார் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இது சம்பந்தமாக ஹைகோர்ட்டில் அன்றைக்கே ஸ்டே போட்டோம். லாஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வந்தாங்க. இது மீனாட்சி சுந்தரம் சார் சேடர் நம்பர் ஆயிடுச்சு சார். நம்பர் ஆகிட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆர்டர் 1 வாரத்தில் வரும். CRP நம்பரே வந்துச்சு. நீங்கள் பாருங்க, இதை நேற்று காட்டுறோம். நாங்கள் அதெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வீடு புகுந்து பண்ணுறாங்க. யாருக்கு காட்டுறாங்க? கரெக்ட் மொபைலில் நான் இல்லை சார், இங்கே இருந்தால் கேஸ் சம்பந்தப்படாத ஒரு மேலே ஈவி துண்டிப்பு பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்கூட்டி நாங்கள் ஒரு புகார் கொடுத்தோம். நேற்று 7 மணிக்கு நீங்கள் வாங்க சமாதானமாக பேசலாம், நான் பட்டா கொடுத்துறேங்கிறாரு. பட்டா இவர் பேர் மேலே இல்லை. அப்படி இருக்கிறதுக்கு இவர் எப்படி பட்டா கொடுத்தாரு? இவர் தான் போய் கேஸ் போடுறாரு. கேஸ் எக்ஸ்பர்ட் ஏதாவது ஆக்ஷன் தானே இவர் எடுக்கணும். நாங்கள் நீங்கள் 2 லட்சம் எடுத்துக்குவாங்க, சமாதானமாக பேசி நான் பட்டா கொடுத்துறேன், நீங்கள் 80 கொடுக்குறாரு.
ஆளுங்க ஏவி விடுறாரு, தினம் ஏவி விடுறாருங்க. ஈபி நான் கட் பண்றேன், குடிநீரை நான் கட் பண்றேன்றாரு. 67 புத்தகங்களை உங்களுக்கு வந்து வெறும் சிரமமா இருக்கு. நீங்க அவர் கூட்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும். சிஎம் செல்லுக்கு ஒரு ஃபார்வர்டு பெட்டிஷன் போட்டோம். சிஎம் செல்லு கூட்டு விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க, இது ரெவன்யூ சம்பந்தப்பட்டதுன்றாங்க. சிவில் சம்பந்தப்பட்டது இருக்கட்டங்க. அவர் ஆள் எழுதி விடுறாருல்ல, இவங்களை வந்து கூப்பிட்டு அவர் விலை பேசுறாரு. 2 லட்சம் கொடுங்க. 68 புத்தகங்கள் இருக்குது. எல்லாருமே மலைவாழ் மக்கள் இருக்காங்க, வேட்டைக்காரர்கள் மக்கள் இருக்காங்க, கூலி தொழில் செய்தவங்க இருக்காங்க. நேற்று தனலட்சுமின்றவங்க அவங்க கூப்பிட்டு கேட்டாருன்னு சொல்லுங்க. சமாதானம் எனக்கு 12 மணிக்கு தகவல் வந்து சார், எனக்கு வந்தது. நான் அதை வந்து டீல் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு இருக்கு. இந்த இடத்துல திரு மோகன சுந்தரன்றவருக்கு எந்த உரிமையுமே இல்லை. அப்ப அப்படி அவர் எப்படி எங்களுக்கு பட்டா கொடுப்பாரு? 100 வருட காலமா நாங்க இருக்கிறோம். நாங்க இது குறித்து எல்லா மனுவும் கொடுத்தோம். இதுக்கு மேல் கொண்டு நாங்க வந்து காத்திருக்கும் போராட்டம் தான் நாங்க அறிவிக்க போறோம். ஏன்னா எவ்வளவு எங்களால வந்து இதுக்கு மேல போராட முடியல. மனுக்கள் கொடுத்துட்டோம். நாங்க இந்திரா காந்தி மேடம் இருந்து மனு கொடுத்துருக்கோம் சார். இன்னைக்கு நேற்றுக்கல எல்லா மனுக்குமே எங்களுக்கு ஒரு எந்த நடவடிக்கையுமே இந்த தமிழக அரசாங்கம் எங்களுக்கு இல்லை. இதே போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க இத்தனை மனு கொடுத்துருக்கோம். இந்த மனுக்கெல்லாம் எந்த விசாரணையுமே இல்லை. சட்ட ஒழுங்கு மனு கொடுத்த 25ல எந்த மனுவுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. எங்களுக்கு வந்து எங்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்கு சொல்லி செய்யணும் சார். அவங்க வந்து 8 மணி 9 மணிக்கெல்லாம் வராங்க சார். நாளைக்கு வந்துருந்துங்க இன்ஜெக்ஷன். நாங்க காலையில தூங்கி எழுந்தாலுமே எங்களுக்கு பயமா இருக்கு. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை சார். தனி நபரு நைட்டு 8 மணிக்கு கால் பண்ணா கூட 5 நிமிஷம் போய் நீங்க வரீங்க. அதை நாங்க சொல்லல சார். பாதுகாப்பு தர முடியாது. நாங்க என்ன கேக்குறோம், அவங்க கையில இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க ஏன் அவரை கூப்பிட்டு விசாரிக்க மாட்டீங்க? அவர் கரெக்டா இருக்கா? அவர் மேல சொல்லிட்டு தனியாக இருக்கா? அந்த சைடுல வந்து இந்த இடம் அவங்க வரும்போது கோர்ட் ஆர்டர் எடுத்துன்னு வராங்க, சரிங்களா? இதனால இதுல போலீஸ் வந்து பெருசா தலையிட முடியாது. இருந்தாலும் நீங்க மற்ற பிரச்சனைகள்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா, அவன் வந்து பணம் கேட்டு மிரட்டுறான், பட்டா கொடுக்க சொல்லி ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை இன்ஸ்பெக்டர் வந்தாலும் மனுவா கொடுங்க. அதை வந்து போலீஸ் விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதை தாண்டி இந்த இடம் இவங்களுக்கு, இந்த இடம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு யாரையுமே வந்து எங்களாலே சொல்ல முடியாது. ஈபி கட் பண்ணாங்க, போன மண்டே ஈபி கட் பண்ணாங்க. தனிநபருக்கும் அவர் விசாரணையாக இருக்க மாட்டாங்க. விசாரிச்சிருந்தா இவங்களுக்கு பெட்டிஷனருக்கு இந்த மாதிரி நீங்க மனு கொடுத்தீங்களே வந்து பார்த்து சார் மேடம் ஒருத்தங்க கேட்டதுக்கு அவங்க கூப்பிடுவாங்க. விசாரிக்கலன்னு சொல்றோம். விசாரிக்காம இருந்தாங்கன்னா அவருக்கு சம்மன் போட்டு வர வைப்போம். உங்களுக்கு 2 பேர் என்ன நடக்கணுமோ அதை பாருங்க, சரிங்களா? உங்களுக்கு என்ன சப்போர்ட்டோ நாங்க பண்றோம்.